ஹாய் குழந்தைங்களா, எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரி, டீச்சர் தந்த ஹோம்ஒர்க்கை உங்களோட நண்பர்கள் எழுதி அனுப்பியிருந்தாங்க. அதை பார்க்கலாமா? பாருங்க. பூச்சி வண்ண வண்ண நிறங்கள் உன்மேனி எங்கும் அழகு. வண்ண வண்ண நிறங்கள் உன்மேனி எங்கும் அழகு. பூக்களிலே வந்து தேனொன்னு பட்டா பூச்சி. பூக்களிலே வந்து தேனொன்னு பட்டா பூச்சி. பட்டா பட்டா பூச்சி, அழகான பட்டா பூச்சி. இன்னைக்கு உங்களுக்கு டீச்சரு ஒரு விளையாட்டு சொல்லித்தர போகிறேன். அந்த விளையாட்டு ஒருவேளை நீங்கள் விளையாடி இருக்கலாம், ஆனால் உங்களோட பெற்றோர்களோ உங்களோட அண்ணா அக்கா அவங்கெல்லாம் விளையாண்டுருப்பாங்க ஒரு வேளை. ஆனால் நாம் இன்னைக்கு விளையாண்டு அந்த விளையாட்டு என்னன்றதை கற்றுக்க போகிறோம். அப்போ எல்லாரும் டீச்சர் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு ரெடி தானே? வாங்க குழந்தைங்களா, இப்போ இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு நமக்கு இந்த பொருட்கள் தான் தேவை. இங்கே டீச்சர் கொஞ்சம் குச்சிகள் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பெரிய குச்சியும் கொஞ்சம் சிறிய குச்சிகள் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், சிறிய குச்சிகள் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 சிறிய குச்சிகளும் ஒரு பெரிய குச்சியும். இப்போ இந்த விளையாட்டு விளையாடும் போது இதற்கு கிடைக்கிற புள்ளிகள் எவ்வளவுனா, பெரிய குச்சிக்கு 10 புள்ளிகள், சிறிய குச்சிகளுக்கு 1 புள்ளிகள் வீதமும் நமக்கு கிடைக்கும். இந்த விளையாட்டினுடைய பெயர் என்னன்னா ராணியும் குழந்தைகளும். அப்போ இதில் யார் ராணியா இருப்பா? எஸ், இந்த பெரிய குச்சி தான் ராணி, இந்த சிறிய குச்சிகள் குழந்தைகள். அப்போ 10 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு ராணியும் இருக்காங்க, 10 குழந்தைகள் இருக்காங்க. அப்போ இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பெரிய குச்சி ராணியை எடுத்து இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இடையில இப்படி வச்சுக்கணும். இது போல வச்சு நம்ம இப்படி போடணும். அடுத்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது இதை டீச்சர் எடுத்துட்டேன், இது தனியாக இருந்தனால டீச்சர் எடுத்துக்கிட்டேன். அப்போது ஒரு புள்ளி. இனி இங்கே இருக்கிற இந்த புள்ளிகளையெல்லாம் நம்ம எடுக்கலாம். ஆனால் மற்ற குச்சிகள் ஒரு குச்சியை எடுக்கும்போது மற்ற பிற குச்சிகள் வந்து அசையக்கூடாது. பாருங்கள், இந்த குச்சியை யூஸ் பண்ணி நம்ம இதை விளையாடலாம். அப்போது ரெண்டு குச்சிகள் டீச்சருக்கு கிடைச்சது. இப்போ 3 குச்சிகள், அப்போ 3 புள்ளிகள் கிடைத்தது. இப்போ அசைஞ்சிருச்சு இல்லையா? அப்போ டீச்சர் அவுட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் தடவை விளையாண்ட போது எத்தனை புள்ளிகள் கிடைத்தது டீச்சருக்கு? 3 புள்ளிகள் மட்டும்தான் கிடைத்தது. இத நம்ம இந்த இடமதிப்பு பையில வைக்க போறோம். வெறும் 3 ஒன்றுகள் மட்டும்தான் இருக்கு இல்லையா? 10கள் இங்க இல்லை. பாரு, 3 ஒன்றுகள் மட்டும்தான் நமக்கு கிடைத்தது. 10கள் ஒன்றும் இல்லை. இனி இன்னொரு முறை டீச்சரு விளையாடும். இன்னொரு முறை விளையாடுற டீச்சரு பாருங்க, நம்ம இப்படி போடணும். அப்போது இந்த விளையாட்டில் இன்னொரு ரூல்ஸ் என்னன்னா, இந்த ராணி இந்த பெரிய குச்சிக்கு மேலே ஒரு குச்சியாவது ஒரு சிறிய குச்சியாவது தொட்டு இருக்கணும். இப்போ இங்கே தனித்தனியாக இருக்கிறனால இதையெல்லாம் டீச்சரு ஈஸியாக எளிமையாக இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போது டீச்சருக்கு 3 புள்ளிகள் கிடைச்சது. இனி ஒரு புள்ளியும் கிடைச்சது, 4 புள்ளிகள் கிடைத்தது.
இப்போ இந்த பெரிய குச்சியும் கிடைச்சது. பெரிய குச்சிக்கு எத்தனை புள்ளி? 10 புள்ளிகள். 10 புள்ளியும் இருக்கு. பின்ன சிறிய குச்சிகள் 4 கிடைத்தது. இனி இதையெல்லாம் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு புள்ளியும் கிடைச்சது. இப்போ இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 புள்ளிகள். 6 புள்ளிகளும் ஒரு 10 புள்ளி தனியாக கிடச்சிருக்கு. ராணியும் கிடச்சிருக்கு, 6 குழந்தைகள் கிடச்சிருக்காங்க. இனி இது அசையாமல் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். 7 புள்ளிகள். இது அசைஞ்சிருச்சு. அப்போ இந்த புள்ளிகள் இது 3 டீச்சருக்கு கிடைக்கல. இத்தனை புள்ளிகள் டீச்சருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ எண்ணி பார்க்கலாமா? இதற்கு எத்தனை மதிப்பு? 10. 10ம் மீதம் எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 7 புள்ளிகள். ஒரு 10ம் 7 ஒன்றுகளும் கிடைத்திருக்கு. அப்போ மொத்தம் எவ்வளவு பாருங்க? ஒரு 10. 10கள் 1ம், ஒன்றுகள் 7. ஒன்றுகள் 7. அப்போ மொத்தம் எவ்வளவு? 17. குழந்தைங்களா, இங்க பாருங்க, ராணியும் குழந்தைகளும் அந்த விளையாட்டு விளையாடிய போது 3 முறை விளையாடின போது 3 விதமான புள்ளிகள் கிடைத்தது. முதல் முறை விளையாடின போது 3 கிடைத்தது. இரண்டாவது முறை விளையாடின போது 17 புள்ளிகள் கிடைத்தது. மூன்றாவது முறை 12 புள்ளிகள் கிடைத்தது. அப்போ இந்த 3 எண்கள்ல எது மிகச்சிறிய எண் எதுவா இருக்கும் பாருங்க? 3 17 12. அப்போ 3 தான் மிகச்சிறிய எண் இல்ல? எதனால? இதுல 3 ஒன்றுகள் மட்டும்தான் இருக்கு, 10கள் இல்லை. அப்போ 3 மிகச்சிறிய எண். இனி மிகப்பெரிய எண் எதுவா இருக்கும் பாருங்க? இந்த 3 எண்கள்ல மிகப்பெரிய எண் எது? 3 மிகச்சிறிய எண். அப்போ மிகப்பெரிய எண் எதுவா இருக்கும்? இது ரெண்டுல எது மிகப்பெரிய எண் எதுவா இருக்கும்? இதுல ஒரு 10ம் 7 ஒன்றுகளும் இருக்கு. இதுல ஒரு 10ம் 2 ஒன்றுகள் இருக்கு. அப்ப எது பெருசு? உங்களுக்கே தெரியும் இல்லையா? 17 தான் மிக பெரிய எண். உங்க நோட்ல எழுதி எடுத்துக்கோ. மிகச்சிறிய எண் 3, மிகப்பெரிய எண் 17. இனி நாம இந்த 3 எண்களை வரிசைப்படுத்த போறோம். எப்படின்னா, சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு வரிசைப்படுத்தணும். அப்போ முதல்லயே நாம கண்டுபிடிச்சோம் மிகச்சிறிய எண் 3. இனி 3 விட கொஞ்சம் பெரிய எண் எதுவா இருக்கும்? இது ரெண்டுல 12. 12ஐ விட மிகப்பெரிய எண் 17. இப்ப பாருங்க, சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு நாம வரிசைப்படுத்தி இருக்கோம். மிகச்சிறிய எண் 3, அதை விட கொஞ்சம் பெரிய எண் 12, அதை விட பெரிய எண் 17. அப்போ எண்களை சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு வரிசைப்படுத்துறது இது போல நாம வரிசைப்படுத்தணும். இது போல வேற எந்த எண்களை கொடுத்தாலும் நீங்க வரிசைப்படுத்துவீங்க தானே? நல்ல குழந்தைங்க, வெரி குட். குழந்தைங்களா, இப்போ ராணியும் குழந்தைகளும் இந்த விளையாட்டை நம்ம பார்த்தோம் இல்லையா? இனி அடுத்ததும் இன்னொரு விளையாட்டு உங்களுக்கு டீச்சர் விளையாடி காமிப்பார். விளையாடுறது ரெடியா? ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த விளையாட்டு. பாருங்க, அதுக்காக டீச்சர் இங்க ஒரு பாக்ஸ்ல கொஞ்சம் துண்டு காகிதத்துல சில எண்களை எழுதி வச்சிருக்கேன். அப்போ இதுல இருந்து டீச்சர் ஒரு எண்ணை ஒரு சீட்டை எடுக்க போறோம்.
இதுல என்ன எண் இருக்குன்னு இப்ப டீச்சருக்கு தெரியாது. டீச்சரை பார்க்க போறேன். இந்த எண் உங்களுக்கு நான் காமிக்க போறதில்லை. ஆனா நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்காக டீச்சர் சில குறிப்புகளை தருது. அப்ப நீங்க கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. பத்துகள் என்னிடம் நான் உண்டு, ஒன்றுகள் என்னிடம் ஒன்றுமில்லை, நான் யார் என்று சொல்லுங்கள். பத்துகள் என்னிடம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன்? 4 உண்டு. ஒன்றுகள் என்னிடம் ஒன்றுமில்லை. அப்போ நான் யார்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க நோட்புக்ல எழுதுங்க. இந்த எண் தான் நீங்க கண்டுபிடிச்சதா? பத்துகள் என்னிடம் 4 உண்டு, ஒன்றுகள் என்னிடம் ஒன்றுமில்லை. அப்போ 0. அப்போ இந்த எண் எவ்வளவு? 40. வெரி குட். 40. அப்ப இந்த 40 நம்ம இந்த இடமதிப்பு பையில வைக்க போறோம். பாருங்க, பத்துகள் என்னிடம் 4 உண்டு. 4 times. ஒன்றுகள் என்னிடம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை என்ன வரும்? 0 வரும். அப்போ இந்த எண் எவ்வளவு? 40. வெரி குட். இனி ஒரு முறை டீச்சரை விளையாடுவோம். அடுத்தது ஒரு நம்பர் எடுக்கலாம். டீச்சர் பார்த்துட்டேன். உங்களுக்கு தெரியணுமா அந்த எண் எதுன்னு? அப்ப நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ரெடி தானே? டீச்சர் க்ளூ தரட்டுமா? பத்துகள் என்னிடம் 3 உண்டு, ஒன்றுகள் என்னிடம் 2 உண்டு, நான் யார் என்று சொல்லுங்கள். இப்போ அந்த எண் எதுன்னு இப்ப நீங்க எழுதிருப்பீங்க தானே? பாருங்க, இந்த எண் தானே கிடைச்சது. 32. அதுல 3 பத்துகள். பத்துகள் 3, ஒன்றுகள் எவ்வளவு? 2. பாருங்க, 3 பத்தும் 2 ஒன்றுகளும். அப்போ எவ்வளவு? 32. வெரி குட். இனி அடுத்த எண் எடுக்கலாம். டீச்சர் அடுத்ததா ஒரு சீட் எடுத்துட்டு இதுல என்ன எண் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? டீச்சர் இங்க பார்த்துட்டேன். அந்த எண்ணை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். க்ளூ தரட்டுமா? பத்துகள் என்னிடம் 4 உண்டு, ஒன்றுகள் என்னிடம் 9 உண்டு, நான் யார் என்று சொல்லுங்கள். பத்துகள் எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன்? 4. ஒன்றுகள் 9 இருக்கு. எழுதிட்டீங்களா நோட்ல? இந்த எண் தானே பாருங்க. இந்த எண்ணை என்ன வாசிக்கும்? எப்படி வாசிக்கிறது? 49. பத்துகள் 4, ஒன்றுகள் 9. அப்போ எவ்வளவு? 49. 49. இனி அடுத்தது டீச்சர் இன்னொரு சீட் எடுக்கும். பாருங்க, டீச்சர் ஒரு சீட் எடுத்துட்டேன். இந்த எண்ணை டீச்சர் பார்க்குறேன். டீச்சர் பார்த்துட்டேன். கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? பத்துகள் என்னிடம் 3 உண்டு, ஒன்றுகள் என்னிடம்
பத்துகள் என்னிடம் இரண்டுண்டு, ஒன்றுகள் என்னிடம் ஒன்பதுண்டு, நான் யார் என்று சொல்லுங்கள். பத்துகள் எவ்வளவு சொன்னேன்? 2. ஒன்றுகள் 9. அப்ப நான் யார்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். இந்த எண் தானே கிடைச்சது? 29. பத்துகள் எவ்வளவு இருக்கு? 2 பத்துகள். ஒன்றுகள் 9. அப்ப பாருங்க 29. எழுதிட்டீங்களா? சொல்றீங்களா? இங்க பாருங்க, நாம இந்த விளையாட்டுல விளையாடிய போது கிடைத்த எண்கள் இங்க டீச்சர் வரிசையா வச்சிருக்க இல்லையா? இப்போ இந்த எண்களை நீங்க நோட் புக்லயும் எழுதியிருப்பீங்க இல்லையா? இதுல நாம மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க இருக்கிற எண்களை ஒரு தடவை கூட வாசிக்கலாமா? இந்த எண்களை ஒரு தடவை கூட நாம சொல்லலாம். இது 40, 38, 32, 49, 29. இந்த எண்களை நீங்க நல்லா பாத்துட்டீங்களா? இதுல மிகச்சிறிய எண் எதுவா இருக்கும்? பத்துகள் மிக குறைவா எதுல இருக்குன்னு பாருங்க. இங்க 4 10 இருக்கு, இங்க 3 10 இருக்கு, இங்கேயும் 3 10 இருக்கு, இங்க 4 பத்துகள் இருக்கு, இங்க 2 பத்துகள். 2 பத்துகளும் 9 ஒன்றுகள். மீதம் இருக்கிற இந்த எண்கள் எல்லாமே பத்துகள் வந்து கூடுதலா இருக்கு இல்லையா? அப்ப மிகச்சிறிய எண் எதுவா இருக்கும்? பாருங்க 29. மிகச்சிறிய எண் எது? 29. இனி இந்த எண்கள்ல மிகப்பெரிய எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிகச்சிறிய எண் 29. மிகப்பெரிய எண் எதுவா இருக்கும்? மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. இது 40, 38, 32, 49, 29. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மிகப்பெரிய எண் பத்துகள் கூடுதலா இருக்கும் இல்லையா? இங்க 4 பத்துகளும் 9 ஒன்றுகள் இருக்கு, இங்க 4 பத்துகள் மட்டும் இருக்கு இல்லையா? இங்க 4 பத்துகளும் 9 ஒன்றுகளும் இருக்கு. அப்போ இந்த எண்கள் எல்லாத்தையும் வச்சு 49. இதுதானே மிகப்பெரிய எண். இதுல 4 பத்துகளும் 9 ஒன்றுகளும் இருக்கு. மீதம் இருக்கிற இந்த எண்கள்ல இந்த எண்ணை விட குறைவான எண்ணிக்கை தான் இருக்கு இல்லையா? அதனால 49 தான் இந்த எண்களே வச்சு மிகப்பெரிய எண். நோட் எழுதி எடுத்துட்டீங்களா? மிகச்சிறிய எண் 29, மிகப்பெரிய எண் 49. இனி நாம என்ன பண்றோம்னா இந்த எண்களை ஏறு வரிசையில வைக்கணும். அதாவது சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு வரிசைப்படுத்தி வைக்கணும். அப்போ நம்ம முதல்லயே கண்டுபிடிச்சிட்டோம் மிகச்சிறிய எண் எது? 29 தான் நமக்கு மிகச்சிறிய எண். அத ஃபர்ஸ்ட் வெச்சோம். இனி இதுல மிகப்பெரிய எண் எதுன்னு கண்டுபிடிச்சோம்? 49 இல்லையா? அதை இங்க கடைசியா வச்சுட்டோம். முதல்ல சிறிய எண் 29, மிகப்பெரிய எண் 49. இனி நாம மீதம் இருக்கிற எண்களை வரிசைப்படுத்தி வச்சா போதுமானது. அப்போ இங்க இருக்கிறது மீதம் இருப்பது 40, 38, 32.
முதல்ல மிகச்சிறிய எண் 29, அதை விட கொஞ்சம் பெரிய எண்ணை தான் நம்ம அடுத்ததா கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க 32, 38, 40. இதுல இந்த மூன்று எண்கள் மிகச்சிறிய எண் எது? 40 இல்ல 38, 32? வெரி குட், 32. ஏன்? இதுல 3 10களும் 2 1களும் இருக்கு. மீதம் இருக்கிற இந்த 2 எண்கள் வந்து இதை விட பெரிய எண்கள். அப்போ இரண்டாவதா வர எண் வந்து 32. 32 விட கொஞ்சம் பெரிய எண் எது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க இருக்கிற 2 எண்களுமே 32 விட பெரிய எண்கள் தான். இதுல அடுத்த வரிசையில எது வரும் தான் நாம பார்ப்போம். 38, 40. இதுல மிகச்சிறிய எண் எது? 38 தான் முதல்ல வரணும் இல்லையா? அது முடிஞ்சுதான் 40 வரும். இங்க 3 10களும் 8 1களும் இருக்கு. இதுல 4 10கள் இருக்கு. அப்போ 38 தான் இந்த அடுத்த வரிசையில வரக்கூடிய எண். அடுத்ததா மீதம் இருக்கிறது இந்த 40. 40 நாம இங்க வச்சுக்கோம். இப்ப பாருங்க, இந்த எண்கள் சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணு வர சரியா இருக்குதான்னு பாருங்க. மிகச்சிறிய எண் 29, அதற்கு அடுத்த வரிசையில 32, அதற்கு அடுத்த வரிசையில 38, அதற்கு அடுத்தது 40, அதற்கு அடுத்தது 49. அப்ப இந்த வரிசையில மிகச்சிறிய எண் 29, இந்த பெரிய எண் 49, மீதம் இருக்கிற எண்களை எண்ணிக்கை அடிப்படையில அதனுடைய மதிப்பின் அடிப்படையில நாம வரிசைப்படுத்திருக்கோம். அதாவது சிறியதிலிருந்து பெரிய எண்ணுக்கு வரிசைப்படுத்திருக்கோம். உங்களுடைய கணித புத்தகத்துல பக்கம் எண் 13 ராணியும் குழந்தைகளும் தமிழ்ச்செல்வியும் அவளது நண்பர்களும் சேர்ந்து இங்கே விளையாண்டிருக்காங்க. இந்த அட்டவணையை நீங்க பூர்த்தி செஞ்சு உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்க. குழந்தைகளா, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.